முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி 50 எதிர்பார்த்த மாதிரியே நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா அன்னைக்கு நேற்றே சொல்லியிருந்தேன், வியாழக்கிழமை நிஃப்டி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. அது மட்டும் இல்லாமல் இது இன்னையோட முடிஞ்சிருமான்னு கேட்டால் அது எப்படி நாமளும் அப்படியே பழகிருக்கோம் அப்படின்னு நிஃப்டி நம்மளை பார்த்து கேட்கும். காரணம் என்னென்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமைனாலே எப்போவும் நலங்கு வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ நாளைக்கு நல்லாவே நலங்கு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுபோக இந்த நிஃப்டி 50 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் ஒரு 10 ஸ்டாக்ஸ் தாங்க அன்றைக்கி ஒரு மாதிரி பாசிட்டிவாக க்ளாஸ் இருக்குது. பாசிட்டிவ்னு பெருசாவா இந்த கோல் இண்டியா, என்டிபிசி, பவர் கிரிட் இந்த 3 மட்டும்தான் ஓரளவு சொல்லிக்கிற மாதிரியாக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. காரணம் என்னென்னு அடுத்து பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து ரொம்ப நெகட்டிவாக க்ளோஸ் ஆன என்னென்னு பார்த்தா, இந்த ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பாருங்கள். இந்த டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், அப்புறம் இந்த M&Mலாம் இன்றைக்கி முரட்டடி வாங்கியிருக்குது. அதுக்கடுத்து இந்த மாருதி சுசுக்கி, இந்த 3 ஷேருமே இன்றைக்கி நல்லா செமத்தே அடி வாங்கியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கணும். அதாவது இந்த ஐடி ஸ்டாக்ஸ்னு இண்டிவிஜுவலாக சொல்கிறத விட இந்த இண்டெக்ஸை எப்படி இறங்கின்னு பார்த்தா 3 மாதத்துக்கு கடைசியாக அந்த 3 மாதத்தில் பாருங்கள், நிஃப்டி ஐடியில் 23% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து இந்த ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் இது கிட்டத்தட்ட ஒரு 19% அளவுக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. அடுத்து ஓவராலாக இன்னைக்கு பெருசாக அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் பார்த்தாலும் எல்லாமே சிகப்பு தான், எதுவுமே பச்சை இல்லை. அடுத்து எஃப்ஐன் ஃபாரினர்ஸோட செல்லிங் இன்னைக்குள்ளது இன்னும் அப்டேட் ஆகலை. ஒரு மொத்தமே பாருங்கள், ஒரு 7 நாள் தாங்க மார்க்கெட் நடந்திருக்கு. இன்னையோட சேர்த்து 8 நாள். இந்த 7 நாளில் 39,000 கோடி அளவுக்கான பணத்தை வித்துட்டு வெளியே போயிருக்காங்க ஃபாரினர்ஸ். இந்த ஃபாரினர்ஸ்லாம் பணத்தை எங்கே கொண்டு போடுவாங்கன்னு பார்த்தா, இந்த டைமில் எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது பிட்காயின் ஆகட்டும், அப்புறம் கோல்டோட ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேபி இங்கே இருக்க பணத்தை அங்கே தான் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதற்கடுத்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துச்சு. காரணம்னா நிஃப்டியே அதில் பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பவர் செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மட்டும் அப்படியே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சுங்க. அதில் இந்த அதானி ஸ்டாக்ஸில் அதானி டோட்டல் கேஸு, அப்புறம் இந்த JSW எனர்ஜி, இந்த மாதிரி எனர்ஜி ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றம். அதுக்கடுத்து அப்படியே போய் அதனுடைய ப்ரைஸே நம்ம பார்த்தோம். இல்லை இந்த NTPC கிரீன் எனர்ஜிலாம் இன்னைக்கு ஒரு 12% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ரீசெண்ட் டேஸில் இதெல்லாம் பார்க்கணும். சார்ட் கொஞ்சம் 85 ரூபா வரைக்கும் போன இந்த ஷேரு அங்கேருந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த ஒரு ஷேர் மட்டும் தான் ஏறி இருக்கான்னு பார்த்தா அப்படியே இந்த டாடா பவர் ஷேர் ஏறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு 2 ஷேர் இருக்குது. என்னென்னு பார்த்தா JSW எனர்ஜி, அப்புறம் NTPC. இந்த 4 ஷேருக்கு இருக்க ஒரே ஒரு ஒற்றுமை. ஏன்னா சும்மா ஏறுதுன்னா கண்ணை முடிட்டு அந்த ஷேரில் போய் நம்ம வாங்கக்கூடாது. ஏன் ஏறுச்சுன்றதை கொஞ்சம் நம்ம அந்த விஷயத்த நம்ம யோசித்து பார்க்கணும். என்னன்னா இந்த 4 ஷேருமே உங்களுக்கு பவர் செக்டரில் மேக்சிமம் ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். NTPC கிரீன் ஆகட்டும், அப்புறம் டாடா பவர்லாம் நிறையா வந்துட்டாங்க, சோலார் பவர்லலாம் நிறையா வந்துட்டாங்க. அடுத்து இந்த JSW எனர்ஜி ஆகட்டும், அப்புறம் இந்த NTPCலாம் பார்த்தா NTPCயில் மட்டும் வேணால் கொஞ்சம் தெர்மல் பவர் பிளான்ல அதிகமாக இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த 4 ஸ்டாக்ஸ்லேயும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் இந்த JSW பாருங்கள், ஒரு நல்ல ஒரு 800 ருபீஸில் இந்த ஷேரு அப்படியே ஒரு 420 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 50% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துச்சு. இறக்கத்தை கொடுத்து ஒரு வருஷம் லாஸ்ட் இயரில் பிப்ரவரி 2025 இருந்து இந்த வருஷம் பிப்ரவரி 2020 வரைக்கும் எங்கேயும் போகலை. சேம் ப்ரைஸ், ஒரு கன்சல்டேஷன், நல்ல ஒரு கன்சல்டேஷன் போட்டிருக்கு பாருங்கள். தற்சமயம் இந்த ஷேரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜையும் தாண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் ப்ரைஸ் ஏறுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த கேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேஸுக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இந்த எனர்ஜி ஸ்டாக்ஸ்லாம் ஏறி இருக்குது. சரி, அப்படியே இந்த NTPCயும் லைட்டாக பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா இதனுடைய பேட்டர்னை பாருங்கள். டாப்லேருந்து அதே மாதிரி இறங்குச்சு. கிட்டத்தட்ட டபுள் பாட்டம்னு சொல்ல முடியாது. இது ஒரு 300 ருபீஸ்க்கு வந்துச்சு. அடுத்து ஒரு 316 ரூபாயிலேருந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட இதுவும் டபுள் பாட்டம் மாதிரி தான். டபுள் பாட்டம் மாதிரி அடித்த ஷேரு ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதே மாதிரியான பேட்டர்ன் தாங்க இந்த JSW எனர்ஜிலையும் விழுந்திருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி டாப்லேருந்து நல்லா கீழே வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நல்லா கன்சல்டேஷன் ஆயிருக்கு. ஒரு டபுள் பாட்டம் அடிச்சிருக்குது. அங்கேருந்து இந்த ஷேர் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜையும் தாண்டிருச்சு. ஸோ என்னுடைய கெஸ்ஸிங் கணிப்பு என்னவா இருக்குன்னா, ஏன் இந்த NTPC ஷேர் மாதிரி இந்த JSW ஒரு ஏற்றத்தை கொடுக்காது அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸோ இந்த JSW எனர்ஜியை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நீங்கள் பணம் அதில் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களை விட நான் அதிகமாக சந்தோஷப்படுவேன்.
அடுத்து இன்னொரு பக்கம். சரி பாசிட்டிவான விஷயத்த சொல்லியாச்சு. அப்படியே ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் சொல்லணும்ல. என்ன சொல்லியிருக்காங்க நெறைய அனலிஸ்ட் டிசிஎஸ், ஹெச்யூஎல் இந்த அசோக் லேலாண்ட் இந்த மாதிரியான ஷேர்ஸ்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல இறக்கத்த குடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிசிஎஸ்ஸையும் நாம ஒரு 3, 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஒரு ரூ. 2400 ரூ. 2500 கட் பண்ணிடுச்சுன்னா, ஒரு ₹2200 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. இன்னைக்கு இந்த அனலிஸ்ட்டுகளும் அதே தாங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. டிசிஎஸ் கரண்டா லாஸ்ட்டா ரூ. 2465 க்ளோஸ் ஆயிருக்குது. அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஷேர்லாம் ஒரு ரூ. 2160 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாமளும் ஒரு 2200 தான் சொல்லியிருந்தோம். அதாவது வாங்குன்னு பையிங் கால் கிடையாதுங்க. ஜஸ்ட் என்னோட எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். அடுத்து இந்த அசோக் லேலண்ட்லாம் லாஸ்ட்டா ரூ. 184 வரைக்கும் வந்துச்சு. தற்சமயம் அது அங்கேருந்து ஒரு ₹170 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த அமெரிக்கன் மார்க்கெட் பக்கம் அப்படியே போய் பார்ப்போம். தற்சமயம் வரைக்கும் அமெரிக்காவோட இண்டெக்ஸஸ்லாம் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, அதாவது இன்னும் ஓப்பன் ஆகல. ஒரு 7:30க்கு மேல தான் ஓப்பன் ஆகும். தற்சமயம் பாருங்க எல்லாமே நியர்லி கிட்டத்தட்ட ஒரு 1/2லேருந்து 1% வரைக்குமான நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கடுத்து மேற்கொண்டு இந்த நெகட்டிவ் இன்னும் அதிகமானாலும் ஆகலாம். அதற்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சரி அப்படியே போய் க்ரூடோட பிரைஸ பார்த்துருவோம். நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த க்ரூடும் ஒரு காரணம் தாங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல 7% அளவுக்கான ஏற்றத்த குடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிரெண்ட் க்ரூட். ஒரு பேரல் நேத்து பார்க்கும்பொழுது ஒரு 85, 90 சம்திங் ரேஞ்சில இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க தற்சமயம் ட்ரேட் ஆகுறது என்னவோ $98. ஒரு பேரல் பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் பார்த்தா $98. இதெல்லாம் ஒரு 55, ₹56 இருந்துச்சு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி. அப்படியே நல்லா ஏறிடுச்சு. பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் ஏறுது. நம்மளுடைய மார்க்கெட் இறங்குது. சரி பிரெண்ட் க்ரூட் தான் எப்படி இருக்கு? கோல்டோட பிரைஸ் ஆச்சு எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா, கோல்டோட பிரைஸும் அப்படியே என்னடா ஆச்சரியமா இருக்குது. ஏதோ நடக்குது இந்த கோல்டுல என்னன்னு தான் மர்மமா இருக்குது. இன்னைக்கு ஒரே நாள்ல 1 கிராம் கோல்டு 22 கேரட் பார்த்தா ஒரு ₹150 அளவுக்கான இறக்கத்த குடுத்துருக்கு. இறங்குனா நல்லா இறங்கி தான் தொலையும்டா அப்படின்னு தான் நம்ம இந்த கோல்ட பார்த்து கேட்க வேண்டியிருக்கு. சரி டெய்லி 150, 150 இறங்குனா கூட ஒரு 13,000 தான் வந்து தொலையேன். உன்னை நாங்க வாங்கியாச்சும் உள்ள போட்டுறோம். சரி ஏறி போனாலும் வேகமா ஏறியாச்சும் போ. ப்ராஃபிட்டாச்சும் புக் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்ட பார்க்கலாம்னா 2க்கும் விட மாட்டேங்குது. 2ம் கட்டானா இந்த கோல்டோட பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி அப்படியே இன்னொரு பக்கத்துல போய் பார்த்தா, நம்மளுடைய இந்தியன் ருப்பியோட டாலருக்கு ஆப்போசிட்டா பார்த்தா விழுந்துகிட்டே இருக்குங்க. நேத்து பார்க்குறப்ப ₹92 2 பைசா இருந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு ₹92 கிட்டத்தட்ட 20 பைசா அளவுக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துருச்சு. இதுவும் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். பாசிட்டிவே கண்ணு கட்டுன தூரம் வரைக்கும் இல்ல. அடுத்து இந்த பேங்க், ஆக்சிஸ் பேங்க், HDFC, ICICI தான் ஒரு பக்கம் விழுந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு இந்த ஆக்சிஸ் பேங்கும் விழுந்து காமிச்சிருக்குது. நானும் தான் விழுவேன். அவங்க 2 பேரும் மட்டும் விழுறாங்க அப்படின்னு விழுந்திருக்கு. சார் இப்ப வேர்ல்டு லெவல்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தா, இந்த பேங்கிங் செக்டரையே வந்து இறக்கத்த நோக்கி தள்ளிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, நேத்து நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கும் சொல்றேன். ஏன்னா புதுசா அந்த நண்பர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இன்ஃப்ளேஷன் அதாவது பிரெண்ட்டுகளோட பிரைஸ் ஏற ஏற பொருட்களோட விலைவாசி ஏறும். என்னன்னா சிம்பிளா ஒரு ஒரு 30 செகண்ட்ல சொல்லிடுறேன். ஏன்னா க்ரூடோட பிரைஸ் ஏறும் பொழுது லாரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம டீசல் போடுவோம். பெட்ரோல்ல ஓடக்கூடியது. அந்த பிரைஸ்ல ஏறும். நம்முடைய நாட்ல எல்லா பொருட்களும் அத்தியாவசிய பொருட்களையுமே லாரி மூலமாவும், அடுத்து பிளேன் மூலமாவும், ரயில் மூலமா தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, இந்த பெட்ரோல், டீசலோட பிரைஸ் ஏறுச்சுன்னா, அந்த அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏறும். பொருட்களோட விலை ஏறும் பொழுது இன்ஃப்ளேஷன் ஏறும். இன்ஃப்ளேஷன் ஏறுச்சுன்னா, ரிசர்வ் பேங்க்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்ணும்பொழுது, பேங்க்லயுமே இன்கிரீஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய இஎம்ஐ பெர்சன்டேஜ் ஏறும். பேங்க்ல போய் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எஃப்டில போட ஆரம்பிச்சுருவாங்க. பணத்த வந்து செலவழிக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா வருதுன்னு சொல்லி எஃப்டில போட ஆரம்பிச்சுருவாங்க. பணத்தோட சர்க்குலேஷன் கம்மியாகும். அப்படின்னா என்னாகும்? பேங்கோட ப்ராஃபிட் கம்மியாகும். கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? அப்புறம் கிராஷ் தான் அடுத்து. இத தாங்க சொல்லியிருக்காங்க. பேங்க் நிஃப்டிய பார்க்கும் பொழுது, மார்க்கெட் வந்து நல்லா டிக்ளைன் ஆகிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலாவும் பார்க்கும் பொழுது, பேங்க் நிஃப்டி வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை விட கட் பண்ணி கீழே வந்துருச்சு. பியரிஸ் பாருங்க பியரிஸ் வந்து சென்டிமெண்ட் வந்து இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே சுச்சுவேஷன் பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருந்த க்ரூடோட பிரைஸ் ஏற்றத்தை கொடுத்து போயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஓவரால் மார்க்கெட்டும் காலி, இண்டிவிஜுவலாக குறிப்பிட்ட செக்டரும் காலி. என்ன செக்டர்லாம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த பிரெண்ட் க்ரூட ஏறதை வச்சு பேங்கிங் செக்டர் விழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கிட்ட இன்னொரு பக்கம் ஆட்டோ செக்டர் விழுது, இன்னொரு பக்கம் ஐடி செக்டர் விழுது. நம்ம நிஃப்டி 50யே தூக்கி பிடிக்கிறது எந்தெந்த செக்டர்லான்னு பார்த்தா இந்த 3 செக்டர் தாங்க வருங்க. இதுக்கு முன்னாடி பாஸ்டா நடந்திருக்கிறது அப்படிதான். பேங்கு, ஆட்டோ, ஐடி இந்த 3 செக்டரும் ஏற்றத்தை கொடுத்தாதான் நம்மளுடைய நிஃப்டி ஏறும். அதர்வைஸ் நம்மளுடைய நிஃப்டி வந்து ஏறாது. டெய்லி இந்த மாதிரி
சிகப்பு சிகப்பா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். கரடிகளுக்கு ஒரே சந்தோஷம் தான். காளைகளுக்கு தான் கஷ்டம். அடுத்து டிவிஎஸ். டிவிஎஸ்ட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஆர்பிட்டர் V1 அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 86 கிலோமீட்டர் வரைக்கும் உங்க ரேஞ்ச் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா. இது பிரைஸ் பார்த்தா ஒரு ரூ. 50,000 ரொம்ப சீப்பா இருக்குது. ரூ. 50,000ன்றது நல்ல பிரைஸ் தான். ஆனா, இது எந்த லெவலுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து சேல்ஸ் வந்து சக்சஸ் ஆகுதுன்றத பொறுத்து தான், இந்த டிவிஎஸ்க்கு அது பாசிட்டிவா இருக்கும். இப்போ உடனே நான் போய் பார்த்தேன். சரி இன்னைக்கு புதுசா ஒரு ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அப்ப டிவிஎஸ் இன்னைக்கு அடிச்சு புடிங்கி மேல போயிருக்குமான்னா, அது புடுங்கி கீழ வந்துருச்சு. மேல போகலங்க, கீழ வந்துருச்சு. சரி, இந்த டிவிஎஸ் தான் வந்து கீழ இறங்கிடுச்சு. அப்படியே இன்னொரு பக்கம் மார்க்கெட் லீடரா இருக்கக்கூடிய ஆட்டோ செக்டர்ல மார்க்கெட் லீடரா இருக்கக்கூடிய இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா போய் பார்த்தா, இது 4% விழுந்து வச்சிருக்கு. போட்டி போட்டு இறங்குறாங்க. நீ இறங்குவியா? நான் இறங்குவியான்னு. ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட் ஒரு ₹3,200 கட் பண்ணிடுச்சு. அடுத்த சப்போர்ட்ட நான் பார்க்குறது. அதாவது இது எந்த ஒரு நான் ஒண்ணும் பெருசா டெக்னிக்கல் படிச்ச ஆள் கிடையாது. இதுநாள் வரைக்கும் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல நான் கத்துக்கிட்டத வச்சு தான் உங்களுக்கு சொல்றேன். இது எந்த ஒரு பைக்காலும் கிடையாது. அடுத்த சப்போர்ட்ட நான் பார்க்குறது ₹2,900 கிட்டத்தட்ட அது பக்கத்துல வந்தாச்சு. அதையும் ஒரு வேள கட் பண்ணிட்டான்னு வைங்க, அடுத்து என்ன 2,500, 2,600 பக்கம் வந்துர வேண்டியதுதான். ஒரு ₹2,500 பக்கம் வந்துச்சுன்னா, இந்த ஷேர வாங்குறத பத்தி நான் யோசிப்பேன். ஒன்ஸ் இது ₹2,500ல இருக்கும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன். திரும்ப அந்த சான்ஸ் கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணவே மாட்டேன். சரி உடனே இன்னொரு விஷயத்தையும் நாம வந்து கண்டிப்பா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு சொல்லி ஆகணும். சரிங்க, இந்த ஆட்டோ செக்டர்லாம் ஏன் விழுது? ஆட்டோ சேல்ஸ்லாம் நல்லா தான் குடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் விழுகுது அப்படின்னா, சின்னதா அதே உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ஆட்டோ செக்டர்ல இந்த ஸ்கூட்டர், கார்லாம் வித்தா மட்டும் போதுமா? அவங்களுக்கு நாம ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போறதுக்கு ஃபியூயல் வேணும்ல. தற்சமயம் பாருங்க, ஃபியூயலோட பிரைஸ் ஃபுல்லா ஏற்றத்த குடுத்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, ஃபியூயலோட பிரைஸ் ஃபுல்லா ஏத்தத்த குடுத்துட்டு இருந்துச்சுன்னா, நம்ம கார வாங்கி என்ன பண்றது? அதிகமான பிரைஸ்க்கு தான் ஃபியூயல குடுத்து ஓட்ட வேண்டியிருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஆட்டோ செக்டர்லாம் விழுந்துகிட்டு இருக்கு. பிரெண்ட் குரூடோட பிரைஸ் ஏறுச்சுன்னா எங்கெங்கெல்லாம் போகுது பாருங்க. ஐடி செக்டருக்கு ஏற்கனவே நம்ம நாட்டாம அட்டாம்பாம போட்டு விட்டாரு ஏஐன்னு சொல்லி. இன்னொரு பக்கம் ஆட்டோ செக்டருக்கு கேஸ் விலை ஏத்தி விட்டாச்சு. பேங்கிங் செக்டருக்கு இன்ஃப்ளேஷன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு செக்டரா அடி விழுந்துகிட்டு இருக்கு. பாருங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல இந்த ஈரான், இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் முடியல அப்படின்னு சொன்னா, மொத்தமா நம்மளுடைய மார்க்கெட்ட முடிச்சு விட்டுருவாங்க. நம்முடைய மார்க்கெட் இல்ல, ஓவராலா வேர்ல்டு ஃபுல்லா கிரைசிஸ் வரலாம். எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க. யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னேன்னு. இப்பவே ஒவ்வொரு செக்டரா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது கிராஷுக்கான ஒரு முன்னறிவிப்பா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கூடிய சீக்கிரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்து இன்னொன்னுங்க, அட்லாசியன் அப்படின்ற ஒரு ஐடி கம்பெனில என்ன சொல்லிட்டாங்கன்னா, 10% அளவுக்கான ஆளுகள தூக்கப் போறாங்க வேலைய விட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1,600 எம்ப்ளாயீஸ் இதன் மூலமா பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி கட் பண்றாங்க? ஜாப் கட் பண்றாங்கன்னா, நாங்க ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உள்ள நாங்க கொண்டு வர்றோம். அந்த ஒரு காரணத்தினால மேன் பவர் எங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க புதுசா திடுதிப்புன்னு இந்த 1,600 பேர தூக்கி விட்டுட்டா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பயப்பட வேண்டிய தேவையில்லன்றதும் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நாங்க ஒரு 4 மாசத்துக்கு தேவையான, அதாவது 16 வாரத்துக்கு தேவையான அளவுக்கு சம்பளத்த குடுத்துறோம். 4 மாசத்துக்குள்ள சம்பளத்த குடுக்குறோம். அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. 4 மாசத்துக்கு சம்பளத்த வச்சுட்டு என்ன பண்றது? அடுத்து வேற வேலை கிடைக்கலன்னா பார்ப்போம். அடுத்து எட்டர்னல் ஸ்விக்கி. இவங்களையும் போட்டு புரட்டிட்டாங்க. என்னய்யா நீங்க இவங்கள ஏன் அடிச்சாங்கன்னு பார்த்தா, இதுக்கும் காரணம் இருக்கு. இந்த சொமாட்டோ, ஸ்விக்கின்னு அவங்க ஹோட்டல் நடத்தி அங்க இருந்தா நம்ம ஆர்டர் பண்ண பொருளெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க? கிடையாது. அவங்க ஏதோ லோக்கல்ல ஏதோ சில ஹோட்டல் கூட டை அப் பண்ணியிருப்பாங்க. நாம ஏதாச்சும் ஸ்விக்கி, சொமாட்டோல ஆர்டர் போட்டா, அந்த ஹோட்டல்ல போய் ஏதாச்சும் ஃப்ரைட் ரைஸ் ஆகட்டும், வேற ஏதாச்சும் சிக்கன், மட்டன், வேற ஏதாவது பிரியாணி அந்த மாரி ஐட்டங்கள் வாங்கிட்டு வருவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எல்பிஜி கேஸோட தட்டுப்பாடு இருக்கிறதுனால, பெரிய பெரிய மெட்ரோ சிட்டீஸ்லலாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வந்து அவங்களுடைய ஹோட்டல மூடிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? இவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சாலும், அந்த ஆர்டர இவங்களால பிக் பண்ண முடியாது. ஹோட்டல் இருந்தா தானே அங்க போய் வாங்குறது. ஹோட்டல மூடிட்டா அப்புறம் எங்கிட்டு போய் வாங்குறது? அந்த ஒரு காரணத்தினால தான் சொமாட்டோட, ஸ்விக்கியோட ஷேர்லாம் தொடர்ந்து இறக்கத்த குடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க எட்டானல் ஸ்மாட்டோ பழைய தக்காளி, பழைய டொமேட்டோ தானே. சரி நம்ம அப்படியே சொல்லுவோம். பட்ட பரிச்சே கூப்பிடுவோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துல இந்த வருஷத்துல மட்டுமே 25% ஜனவரி 1ல இருந்து இன்னை வரைக்கும் 22% காலி. இந்த ஷேரோட ஃபயர் சார்ட் போடுவோமா? இந்த ஃபயர் சார்ட்ட போடும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வயித்தெரிச்சலா இருக்குங்க. காரணம் என்னன்னா, இந்த ஷேர் வந்து ஒரு ₹100 மேல இருந்துச்சு 2021ல. இந்த 2023 பீரியட்லலாம் ஒரு ₹40, ₹46 ரேஞ்சுல இருந்துச்சு. அந்த டைம்ல நான் பார்த்தேன். ஆனா இவங்க ப்ராஃபிட் பெருசா குடுக்கலன்ட்டு நான் வாங்கல. ஆனா அங்க இருந்து பெருசா ஒரு ஏற்றத்த குடுத்துருச்சு.
ஆனா நான் அத வாங்காம விட்டதுக்காண்டி வருத்தப்பட்டேனான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, இவங்க நெகட்டிவான ரிசல்ட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ, நம்ம எப்பவுமே ஃபண்டமெண்டல பார்க்குற ஆளு நாமலாம். ஸோ, அங்கருந்து இது நெகட்டிவா போகும். திரும்ப திரும்ப நெகட்டிவான ரிசல்ட் குடுப்பாங்க. ஷேர் பிரைஸ் இன்னும் விழும்னு நெனச்சோம். ஆனா, அது அங்கருந்து விழல. ஏற்றத்த குடுத்துச்சு. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா, இத விட பெஸ்ட்டான ஷேர்ஸ்லாம் சில ஸ்டாக்ஸ் நம்ம புடிச்சிருக்கோம். அடுத்து எல்&டி. இதையும் நாம பலமுறை சொல்லியிருக்கோம். இப்ப ரீசென்ட்டா கொண்டு வந்த காரணம் என்னன்னா, ரேட்டிங் ஏஜென்சி வந்து 2 முறை தொடர்ந்து 2 நாட்கள்ல தொடர்ந்து எங்களோட டார்கெட்ட வந்து மேலும் மேலும் குறைச்சு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த வெஸ்டர்ன் அதாவது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல இன்னும் அந்த பிரச்சனை தீர்ந்த பாடு இல்ல. மாத்தி மாத்தி குண்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால ஏன் அந்த ஷேர் அடிக்கிறான்னு கேட்டா, இவங்களுடைய மெஜாரிட்டியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தா, மிடில் ஈஸ்ட்லேருந்து எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன, மாப்பிள்ளையே நல்லா பூஜை வச்சு, கச்சேரி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எல்&டிய. இந்த ஷேரும் மேபி கீழ் நோக்கி வரலாம். இப்பவே ஏற்கனவே நல்லா இறங்கிடுச்சு. இந்த மிடில் ஈஸ்ட்ல இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் முடியல அப்படின்னு சொன்னா, இந்த ஷேரும் இறங்கிட்டு இருக்கும். இத மேஜரா பாருங்க. இந்த ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் அந்த நடக்கிற சண்டையால என்னென்ன செக்டர்லாம் விழுந்துகிட்டு இருக்கு பாருங்க. பேங்கிங் செக்டர் க்ளோஸ் ஆக போகுது. இன்னும் இந்த பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா. ஆட்டோ செக்டர் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஐடி செக்டர் ஏற்கனவே படுபாதாளத்துல தள்ளியாச்சு. அது மட்டும் இல்லாம, இந்த ரியாலிட்டி ஷேரும் விழுந்துகிட்டு இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தா தானே ரியாலிட்டி ஒரு பக்கம் எழுந்திரிக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலனா எப்படி ரியாலிட்டி எழுந்திரிக்கும்? ஸோ, ஒவ்வொரு செக்டரா அடிக்க ஆரம்பிச்சாச்சு. எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தான் தெரியவே இல்லைங்க. அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு தான் நான் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துருச்சுன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டா நான் பார்க்குறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.